VM கலீலுர் ரஹ்மான் சேனலில் உங்களை வரவேற்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும். தினமணி பத்திரிகையில் வெளிவந்திருக்கும் சில முக்கிய செய்திகள் படிக்கிறேன், கேட்பீராக. உலகம், அரேபிய வளைகுடாவில் தாக்குதல், ஈரானுக்கு மோசமான பின் விளைவுகள் ஏற்படும், சவுதி எச்சரிக்கை. இணையதள செய்தி பிரிவு, அரேபிய வளைகுடா நாடுகளுக்கு துணை நிற்கிறோம் என்று ஆதரவுக்கரம் நீட்டியுள்ள சவுதி அரேபியா ஈரானுக்கு கியாடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. அமெரிக்கா, இஸ்ரேல், ஈரான் இடையேயான இராணுவ தாக்குதல்கள் தொடங்கியதை அடுத்து மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் அசாதாரண சூழல் நிலவுகிறது. குறிப்பாக இஸ்ரேலிலும் ஈரானிலும் அதன் அண்டை நாடுகளிலும் மக்கள் பாதுகாப்பு அச்சுறுத்தலுக்கு உள்ளாகியிருக்கிறது. அமெரிக்கா இஸ்ரேல் கூட்டு தாக்குதல்களுக்கு எதிர் வினையாக அமெரிக்கா படைத்தளங்களை குறிவைத்து அரேபிய வளைகுடாவில் அபுதாபி, துபாய், தோஹா, ரியாத் ஆகிய நகரங்களில் வான்வழி தாக்குதல்களை ஈரான் நடத்தியதாக அங்கிலிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த நிலையில் அரேபிய வளைகுடா நாடுகளுக்கு சவுதி அரேபியா ஆதரவு தெரிவித்துள்ளது. சவுதி அரேபியா வெளியுறவு அமைச்சகம் தரப்பிலிருந்து வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது: ஐக்கிய அரபு அமீரகம், பஹ்ரைன், கத்தார், குவைத், ஜோர்டானில் இறையாண்மையை மீறும் செயலில் ஈடுபட்ட ஈரானிய ஆதிக்க நடவடிக்கைகளுக்கு சவுதி அரேபியா கடும் கண்டனத்தை பதிவு செய்கிறது. மேற்கண்ட சகோதரத்துவ நாடுகளுடன் சவுதி அரேபியா முழு ஆதரவுடன் துணை நிற்கிறது. அவர்கள் மேற்கொள்ளும் எந்த ஒரு நடவடிக்கைக்கும் துணை நிற்க தயாராக இருக்கிறோம். பிற நாட்டின் இறையாண்மையையும் சர்வதேச சட்ட கொள்கைகளையும் மீறும் தொடர் நடவடிக்கைகளுக்காக ஈரான் கடும் பின் விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்று எச்சரிக்கிறோம். சர்வதேச சமூகம் இந்த கொடுந்தாக்குதல்களுக்கு கண்டனம் தெரிவிக்க சவுதி அரேபியா அழைப்பு விடுக்கிறது. பிராந்திய நிலைத்தன்மையையும் பாதுகாப்பையும் சீர்குலைக்கும் ஈரானிய வரம்பு மீறிய செயல்களை தடுக்க அனைத்து வித நடவடிக்கைகளையும் எடுக்க அழைப்பு விடுக்கிறோம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இன்னும் பல செய்திகள் பத்திரிகையில் வந்திருக்கின்றன, அவைகளையும் படிக்கிறேன், கேட்பீராக. திமுக கூட்டணியில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சிக்கு 2 தொகுதிகள். இணையதள செய்தி பிரிவு, தினமணி. திமுக கூட்டணியில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சிக்கு 2 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளன. திமுக பொருளாளர் TR பாலு தலைமையிலான திமுக குழுவுடன் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் குழுவினர் சனிக்கிழமை மீண்டும் தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தை நடத்தினர். இன்று நடந்த 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டப்பட்டுள்ளது. இந்த பேச்சுவார்த்தையில் திமுக இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் இடையே தொகுதி பங்கீடு உடன்பாடு எட்டப்பட்டு ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது. இதன் மூலம் திமுக கூட்டணியில் முதல் கட்சியாக இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் இடையே தொகுதி பங்கீடு ஒப்பந்தம் கையெழுத்தானது. கடந்த முறை வாணியம்பாடி, கடையநல்லூர், சிதம்பரத்தில் இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் போட்டியிட்டு தோல்வியை தழுவியது. தொகுதி உடன்பாட்டிற்கு பிறகு
செய்தியாளர்களிடம் பேசிய காதர் மொஹிதீன் 2 தொகுதிகள் கொடுப்பதாக சொன்னார்கள். நாங்கள் அதை ஏற்றுக்கொண்டோம். திமுகவுக்கு தமிழ்நாட்டில் உள்ள முஸ்லிம் சமுதாயம் ஒட்டுமொத்தமாக ஆதரவை கொடுக்கிறது. அண்ணா காலத்தில் இருந்து கூட்டணி அமைத்து அரசியல் நடத்தும் இயக்கம் திமுக. நாங்கள் 7 சின்னத்தில் போட்டியிடுவோம். புதுச்சேரியில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சிக்கு 1 தொகுதியை கேட்டுள்ளோம் என்று குறிப்பிட்டார். தமிழ்நாடு மனிதநேய கட்சிக்கு 2 தொகுதிகள். திமுக கூட்டணியில் தொகுதி பங்கீடு. இணையதள செய்தி பிரிவு தினமணி. மனிதநேய மக்கள் கட்சிக்கு மமக வரும் சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிட 2 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டன. திமுக கூட்டணியில் உள்ள கட்சிகளுடனான தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தையில் மனிதநேய மக்கள் கட்சிக்கு சனிக்கிழமை பிப்ரவரி 28 2 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டன. முன்னதாக முதல் கட்ட தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தை கடந்த திங்கட்கிழமை பிப்ரவரி 23 சென்னை அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற்றது. அதில் மமக தலைவர் எம். ஜவாஹிருல்லா, பொதுச் செயலாளர் அப்துல் சமத், பொருளாளர் கோவை உமர், பேராசிரியர் ஹாஜாபனி ஆகியோர் அடங்கிய குழுவினர் அண்ணா அறிவாலயம் சென்று டி.ஆர். பாலு, கே.என். நேரு, திருச்சி சிவா, ஆர். ராசா, ஏ. வா. வேலு, எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் ஆகியோர் அடங்கிய குழுவினருடன் சுமார் 1 மணி நேரம் பேச்சுவார்த்தை நடத்தினர். இந்நிலையில் இன்று நடைபெற்ற தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தை சுமூகமாக முடிந்து மனிதநேய மக்கள் கட்சிக்கு 2 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டு அக்கட்சி உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடும் என ஒப்பந்தமும் கையொப்பமாகியது. இது குறித்து செய்தியாளர்களுடன் பேசிய அக்கட்சி தலைவர் ஜவாஹிருல்லா, மமக எந்தெந்த இடங்களில் போட்டியிடும் என்பது அடுத்தடுத்த பேச்சுவார்த்தையில் இறுதி செய்யப்படும் என தெரிவித்தார். நன்றி.